அதான் கீழே புடிச்சுனது. நான் யாரு தெரியுமையாப்பா? யாரையா இப்படி தள்ளாடி வந்துக்கிறீங்களே? யாருங்க ஐயா? நான் யாருன்னு தெரியவில்லையா? ஆமாங்கய்யா. சொல்றீங்களப்பா. இப்ப தெரியுமையாப்பா? உண்மையுமே அப்படியே மாறிக்கிட்டா இல்ல அதே மாதிரி வருதா? இல்லப்பா, வயசாகி விட்டது. வயசாகி விட்டது. என்னப்பா செய்யறது? ஆமா. நான் யார் தெரியுமா? வீடு போனது காடு வாவானது. என்ன செய்யறது? இந்த வயசுல என்ன வேலை உனக்கு? என்னப்பா பண்றது? எம் கட்ட வீடு போங்கிற காடு வாவாங்கிறது. பாலா போன இறைவன் வரவில்லையே. பார்த்தானே போயிட்டு லைட் எப்படி இதாக்கி அந்த ஜெயிண்ட புடிச்சா போட்டு போயிடும். ஏப்பா, நம்மளே தேடி போக கூடாது. இறைவனே தேடி வாங்கினதான். அதான் இறைவனும் வைக்கிறான். அந்த ஜெயிண்ட புடிச்சிட்டு வச்சுக்க. அப்படி பிடிச்சிக்காமிப்பா. நான் யா பிடிக்கணும்? தெரியலையே. அவரு சாகத்தை எப்படி தெரியாது. முன்ன நீ பிடிச்சு காமி. நான் பிடிச்சி காமிக்கணுமா? வா, இப்ப என்ன பிடிச்சுக்கோ. நம்ம பார்க்கணும் இல்லையா? நான் எப்படி சாப்பிட்றேன் என்ன பார்த்து தானே கத்துக்கணும். இல்லப்பா, இப்ப என்ன தொட்டுன்னு வச்சுக்கோ. ரெண்டு பேரும் சேர்ந்து சாவலமா? நீ இப்படி அது நான் தொலைவிலிருந்து பாக்குறேன். கை கொடு. நான் பாக்குறேன்பா. கை கொடுன்ற. குடிப்பா. நான் பார்க்கணும் இல்லையா? அதானே. கிட்டு வா, இன்னும் கிட்டு வா. இப்படி ஆகுது. இந்த சேக்க வச்சு அங்க அடிக்கும். நான் சேர்த்தா நீ சாவணும். சாவத்து எப்படி தெரியாது இல்ல? தெரியலப்பா. ரெண்டு பேர் சேர்ந்தே சாவலாம். சரி விடுப்பா. நான் யார் தெரியுமா? யார்? பராசர மகாமுனிவருக்கும் அந்த மச்சக்காந்திங்கிற பரிமள காந்திக்கும் நான் தான் மகனா பிறந்தவன் வியாசர் பகவானப்பா. இந்த வயசுல என்ன இது மாதிரி தொழில் என்னப்பா செய்யறது? சேர வேண்டித்தானே நானும் தான் நினைக்கிறேன். இறைவன் வரவில்லையே. சரி, என்னை யாரோ கூப்பிடுறாங்க. யார் சென்று பார்க்கலாமா? பார்த்துட்டு நேரா போயிடலாம். சரி கட்டு நீரணிந்து காவி ஆடை பூண்டு கையில் வேதத்தை கொண்டு ஆனா எப்படி வருகிறேன்? எப்படி? சரிப்பா இருக்கட்டும். போய் சென்று பார்க்கலாம். வந்திருக்கிறாங்க ஐயா. இந்த பெரியவரை மதித்து என்னை பாதத்தில் பணிந்து
இருக்கிறாயே, யாரப்பா நீங்கள்? அப்படியா? ஒரு 5 மக்கள் இருக்கிறார்கள், அதோட பார்த்த ஒரு பெண்மணி இருக்கிறாள். யாரப்பா நீங்கள்? அப்படியா? இப்போது யாரப்பா என்று கேட்கிறான். உன்னுடைய வந்தனம் வழிபாடு செய்திருக்கிறேன். அப்படி வந்தன வழிபாடு செய்திருக்கிற போது சரி, 5 பேருமா இருக்கிறீர்கள், ஒரு பெண்மணியா இருக்கிறீங்க, 6 பேருமா என்று என்போட வணங்கிருக்கிறாய், வணங்கல் செய்திருக்கிறாய். நீங்க யாரு நீங்கள்? பார்த்தாயா, என் தாத்தாவுக்கு நம்முடைய பண்பாடு வனத்திற்கு வந்து 10 வருட காலம் ஆகிவிட்டது. மரவேடம் என்பதை அறியாமல், பேர பிள்ளைகள் என்று தெரியாமல் யாரப்பா என்று கேட்கிறார். சொல்லிடலாம். பாண்டு மகாராஜனுக்கும் குந்தம்மா தாயாருக்கு பிறந்த பிள்ளைகள் ஆகியிருக்கின்ற ஐவராஜார்கள் 5 பேர்கள். தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன். பக்கத்திலே இருக்கின்ற பாஞ்சால நாட்டிலே பிறந்து பாண்டவரை மனம் புரிந்திருக்கின்ற திரௌபதி அம்மன். அப்படியா இந்த சமயம் உன்னை வேண்டி பாதத்திலே விழுந்திருக்கின்றோம். எங்களை பார்த்து வல்லாண்டு காலமாகி விட்ட பிறகு எங்களுடைய யாரென்றும் தெரியாமல் யாருடா பிள்ளைகளை நீ என்று கேட்டாய். நாங்கள் பாண்டவர்களை எவராஜார்களையா? பாண்டு மக்களே. ஆமா, பாண்டு மக்களே. அத்திவாபுரிக்கு இளவரசா இருக்கிற நீங்க என்னப்பா இந்த கானகத்தில்? அப்படியா? ஆமா, அத்தியமாபுரத்தில் இளவரசனா வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர். அறியாத கானகத்தில் நின்று இதை வேண்டுதல் செய்திருக்கிறாயே, என்ன காரணம்? என்ன காரணம்? அப்படியா? ஏனப்பா இந்த கானகத்தில் வந்தீர்கள்? அந்த நந்தி மாலை எங்களை விருந்துக்கென்று வரவழைத்து இடம் செய்து பாவியாகிய ஜபரி விட்டு சூதாட செய்து நாடு நகர் பறித்து வீடு வாசல் பறித்து
நாடுகளை தோற்றவர்களுக்கு கேடுகட்ட வாழ்ந்தவர்களுக்கு நாடு கிடையாது என்று சொல்லி கிடையாது. காட்டில சென்று 12 வருஷமும் 6 வருஷமும் வைக்காத வாசங்களை கழித்து வந்தான் நாடுகளை கொடுத்தேன். சரிப்பா. அப்படின்னு சொன்ன பிறகு சத்தியம் தவறாத சந்திரகுலத்திலே பிறந்து அதன்படியே காட்டிற்கு வந்து 10 வருட காலமாகி விட்டது. படுப்பதெல்லாம் வட்டப்பாறை, உடுப்பதெல்லாம் மூங்கிலாடை, குடிப்பதெல்லாம் சுனத்தண்ணி, புசிப்பதெல்லாம் காய்கறி. எப்படி கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இத்தனை 9 வருட காலத்தை விட இந்த 10வது வருடத்தில் வந்து பார்த்தால் மணல் மேடு, ஈச்சங்காடு, சுண்ணாம்பு காடு, கண்ணுக்கு மெட்டும் அளவிலே பாலைவனமா இருக்குது. அருந்த ஜலம் கிடையாது, உண்ண காய்கறி கிடையாது. இந்த ஓராண்டு காலங்களை எப்படி கழிப்போம் என்பதற்காக ஆதரவு கொடுப்பீர் என்று உங்களை அழைப்பை கொடுத்தேன் ஐயரே. அப்படியா? ஆமா தம்பி. தருமா, இன்னும் பாரதம் வளர்த்து கொண்டே போக போகிறது. எப்படிப்பா தம்பிமார் பொறுப்பார்கள்? என்னோட வார்த்தைக்கு இணைவெறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இருக்காங்க. ஓ, அப்படியா? சரி சரிப்பா சரிப்பா. தம்பி இதை பிடிப்பா பிடிப்பா பிடிப்பா, இதை பிடிப்பா பிடிப்பாமா பிடிப்பாப்பா. அதுல ஒண்ணுமே எழுதலையே, வெள்ளை பேப்பர் ஆக்கிது. ஞான கண்ணுக்கு தான் தெரியும்பா இது பத்தி. ஆமா, பூனை கண்ணுக்கு தெரியாதப்பா. தெரியாது. நாய் கண்ணுக்கு தெரியுமா? எப்பா தருமா, இப்படி இருந்தா உங்களுக்கு நாடு கிடைக்காதப்பா, நகரமும் கிடைக்காதப்பா. 5 பேர்கள் யாராக ஒருவர் சென்று பரமனாகிய பரமாத்மா பரமேஸ்வரனை வேண்டி தவம் செய்து பாசுபாசன கனியை பெற்று வந்தால் ராஜ்யம் கிடைக்கும் என்று வேதம் கூறுகிறது. அப்படி ஆமாப்பா. ஆண்டவனுக்கு இதோட 10வது ஆண்டிலே இப்போது வனத்தில் வந்திருக்கிற போது ஜாதகத்தை எடுத்து பார்த்து வாசித்து பார்த்தா சரியான குறி. இப்படி பரமனுடைய திருவாரத்தை கண்டு மதுபராத்திரங்களை பெற்று வந்தால் நாடு கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். வேதமுறை சொல்லுகிறது. வேதமுறை சொல்கிறது. நான் சொல்லவில்லை, சரியான வார்த்தை சொன்னார். ஆமாப்பா. ஏனே இப்போது ஏனென்றால் உன்னோட இஷ்ட பிரகாரம் நான் என்ன செய்ய போகிறேன்? என்ன செய்கிறான்? ஆனால் நான் சென்று தம்பிமார்களே இந்திரபிரஸ்தம் என்று சொல்லக்கூடிய மாநகரத்தில் இருந்து அத்தினாபுரத்திற்கு புறப்படுகிற போது வேண்டாம் என்று சொன்ன தம்பிமார்களை வலியுறுத்தி அழைத்து சென்றேன். அங்க சென்று ஜெகனுடைய எதிர்ப்புரிந்து பகடையாடிய கை தீமைகளை செய்தேன். பகடையாடி நாடுகிற இடத்தில் தோற்றுவிட்டேன். தீமை செய்த கையாலே. ஆனால் நன்மலர் என்று சொல்லக்கூடிய நன்மைகள் என்பதற்காக ஈசனுடைய பாதத்திலே பல மலர்களை கொண்டு வந்து குவித்து பாதபோத செய்து தபங்களை செய்து வரம் பெற்று வருகிறேன். நான் சென்று வருகிறேன். தருமா, நீ செல்கிறாயா? தருமா, உன் வேத முறை பார்த்தால் நல்லா இருக்கு, ஒன்றும் கவலை வேண்டாம். சரி, அப்படி வரத்தை வாங்கி விட்டு வந்து வரும்போது பார்த்தால் யாராயிலும் தர்மம் என்று கேட்டால் தர்மத்தை கொடுத்து விடுவாய். சரி, தவ செய்து இன்னும் பலது இருக்குதுப்பா. வேண்டாம் பண்ணி வேண்டாம். முழுத்தனமா பேசுற. உன் பேரு என்னப்பா? என் பேர் வீமன். வீமா, ஆனால் குருவே, உன் முழுத்தனத்துக்கு தவசி எவருக்கு தெரியுமா? தெரியும். செய்து காமி பார்க்க. குருவே கேடுமா? ஆனால் குருவே, சாமியை தவசையான அருணை வைக்கலாம்.
சரவண வகையில தீர்த்தங்கள் ஆடி அடி தண்டைகள் ஆகவும் கால் மேலாகவும் தவமல்ல புரிவேன். அப்படி ஈசன் வரம் கொடுத்தால் பார்ப்பேன். எல்லை விட்டால் அந்த வெள்ளிங்கிருமனையே வேரோட தூக்கி வந்து இங்கே நான் தவம் புரிவேன். நல்லதுப்பா நல்லதுப்பா நல்லதுப்பா. தீபா உன் தவத்தை அண்ணனும் தம்பியும் பார்க்கணும் என்பதற்காகவே இந்த தவம் செய்ய சொன்னேன். சிவபக்தி அதிகமா உள்ளது உன் மனதில். இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். அப்படி ஈசன் வரம் கொடுத்து ஈசனிடம் வரம் பெற்று விட்டா அந்த துரியோதனன் உன் அண்ணனை தம்பியை தூது செய்வார். வேண்டாமப்பா வேண்டாமா? அண்ணனை தம்பியை பாதுகாக்கணும். பாதுகாக்க வேண்டும். அப்படியே நீ வரப்புற மனிதன். குருவே, நான் நகுலன் பேசுகிறேன். நகுலனா? ஆமா. நகுலராஜனா? சரிப்பா சரிப்பா. நீ நகுலராஜன்? ஆமா. நகுலராஜன். நகுலா, நீ தவத்துக்கு அறிகுறவன் இல்லப்பா. அப்படியா? நீ ஆசைக்கிறாய் நான் தான் கடவுள் வாசப்பள்ளி படுப்பேன் என்று. அது நடக்காதப்பா. சரி, ஓடிப்போ. ஐயா ஐயா, நான் தான் சகாதேவன் பேசுகிறேன். ஐயா நான் சென்று வருகிறேன். சகாதேவனா? சகாதேவனா? ஆமாங்க ஐயா. வாப்பா 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 வாப்பா. சகாதேவா, சகாதேவா, உன்னிடத்துல பார்த்தால் சாஸ்திர வேதம் முதல் என்னை விட இன்மடங்கா இருக்கிறது. இருந்து என்ன பலன் இருக்கிறது? வயதாகவில்லையே, இள வயது. அந்த தவத்துக்கு தவம் செய்ய முறை எப்படி என்று உனக்கு தெரியாது. சாஸ்திரத்தினி சைடில் தான் கத்த, உன் பிரிவில் வர கிடையாது. தம்பி அண்ணனை தம்பியை ஏமாத்தி சாஸ்திரம் கத்த, ஞானத்தை கற்ற. அதனால காளி கூட கூடாத. இனிமேல புறப்படி நாடகத்தை பார்த்து. திரௌபதி, உங்களுடைய பாதார விந்தத்திற்கு அநேக கோடி சரணம் ஐயா. அப்படியா? இப்பொழுது பார்த்தால் மாலும் ஐயனும் காணாத பாதமுடைய கத்தனாகிய சிவபெருமானை நோக்கி கைலாயமலை சென்று சிவபெருமானின் சிந்தையை மகிழவே செய்து ஐவர் ராஜாக்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அந்த வரத்தை நான் பெற்று வருகிறேன் ஐயா. அப்படியா? அம்மா திரௌபதி, முன்னாடி வாமா, முன்னாடி வாமா. பாஞ்சாலி, 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 பாஞ்சாலி. குருவே, இந்த உலகம் பிறப்படும் என்று உண்மையில் பிறந்தவள்ளி. உண்மைதான். நீ கைலாயம் போவது வேண்டாம் அம்மா. நின்ற இடத்திலே ஓ நமச்சிவாயம் சொன்னா போதும், அந்த பரமேஸ்வரன் முன்ன தோன்றுவார், தோன்றி விடுவார். சரியா? அப்படி பரமனிடத்தில் முன்ன தோன்றினால் என்ன வர வேண்டுமோ அவ்வரத்தை பெற்று செல்லலாம். இருந்தாலும் நாளை கலியுகத்திலே பிறக்கக்கூடிய யுகமாகப்பட்டது. ஒரு பாஞ்சாலி 5 கணவனை மணந்து என்ன பலனுக்கு ஆண்களுக்கு ஒரு பெண்மணி தான் காப்பாற்றினாள். அப்படி என்று ஆண்கள் குலத்துக்கே இழிவான வழியை தேடுகிறாய் நீ வேண்டாம். அப்படியா? ஆமாப்பா, உத்தரப்படியே ஆகட்டும் ஐயா. வருமா ஐயா? இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் வேத முறை என்ன சொல்கிறது தெரியுமா? வேதத்தை சிறந்தவன் தவத்தில் மிகத்தவன் ஒருவன் தான் இருக்கிறான். ஆமா, 5 பேர்ல ஒருவன் இருக்கிறான். அது யானா இருக்கலாமா? கிடையாது கிடையாது. சிவபக்தியில சிறந்தவன் ஒருவன் தான் இருக்கிறான். யாரு? பஞ்சபூதத்தை அறிந்தவன் ஒருவன் தான் இருக்கிறான். அவன் யாரா இருக்கான்? ஆதிசுடைய அம்சமும் பெற்றவன் ஒருவன் தான் இருக்கிறான். அர்ஜுனனை அனுப்பி வைப்பா, நல்லா இருக்கு, சேமமா இருக்கு. ஐயா, அர்ஜுனனை? ஆபாப்பா. ஆர்ஜுனனை? ஆபா. பரமனுடைய பாதம் பார்க்க தவம் செய்ய. ஐயா, அவன் எப்பேற்பட்டவர் எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஒன்று தெரியாது. வேத முறை கூறுகிறது. அப்படி அனுப்பி வைத்தால் அர்ஜுனனை அரணுடைய திருவாதத்திற்கு அனுப்பி வைத்தால் வரவற்று வருவான் என்று நீ நம்புகிறாய். மனமானது ஒப்புக்கொள்ளவில்லை. அவன் எப்பேற்பட்டவன் என்பதை நான் எடுத்துரைக்கின்றேன். பிறகு நீ அறிவாய்.
என்னோட தம்பி அர்ஜுனனை அரணுடைய திருபாதத்திற்கு அனுப்பி வைத்ததை உண்டானார் வருவான் என்று நின் நம்பிக்கையோடு சொல்லுகிறாய். அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? எப்படிப்பட்டவன்? ஆற்று மணலை எண்ணினாலும் ஆண்ட பெண்களை எண்ண முடியாது. தலை ரோமத்தை எண்ணினாலும் தரித்த பெண்ணை எண்ண முடியாது. ஆனால் போகின்ற வழியிலே ஒரு உரலுக்கு சேலை கட்டி இறந்ததை உண்டானால் ஆனால் பெண்ணா என்று ஆராய்ந்து உண்பதால் சுற்றி சுற்றி பார்க்கக்கூடியவன். சரி, பெண்ணாசை உள்ளவன். அவன் சென்றதை உண்டானால் வரம் பெற்று வருவதாவது, நாங்கள் பங்காளிகளை ஜெயிப்பதாவது, நாட்டிற்கு சென்று நான் ராஜ்யத்தை ஆழ்வதாவது அகாத காரியங்களை பேசுகிறாயா? இது நன்மையா ஐயரே? இழிவான வார்த்தை என் முன்னே சொன்னாய். ஆனால் பார்த்தால் பார்த்தன் கோபித்துக் கொண்டு போகிறான். பார்த்தையா, அதோ வெகு தொழில் போகிறான். தடுக்காதே, தடுக்காதே, போய் வரட்டும். பரமனை பார்த்து வரட்டும், தடுக்க வேண்டாம். அவனே போய் வருகட்டும். வருவான், நீ இருப்பாய். சரி ஐயா குருதேவா, இப்படி 9 வனங்களாகப்பட்டதை கலைப்பதற்கு என்னுடைய மன்னவராகிய அர்ஜுன மகாராஜன் எனக்கு உறுதுணையாக இருந்தார். 5 ராஜார்களுக்கு நான் அன்னம் கொடுப்பதற்கும் 5 ராஜார்களுக்கு வயிறார உணவு கொடுப்பதற்கு மனத்தில் இருக்கக்கூடிய காய்கனிகள் எல்லாம் பறித்து வந்து எனக்கு உதவியாக இருந்தார் அர்ஜுன மகாராஜா. என்று கோபித்து செல்கிறாரே, இந்த 10வது பாலைவனத்தில் வந்து பார்த்தால் மணல் மேடாகவும் ஈச்சங்காடாகவும் சுண்ணாம்பு மேடாகவும் இருக்கிறது. குடிப்பதற்கு நீர் கிடையாது, உண்ணுவதற்கு உணவு கிடையாது. இந்த 10வது பாலைவனத்தில் 5 ராஜார்களுக்கு நான் எப்படி அன்னம் கொடுத்து நான் பிழைக்க போகிறேன் ஐயா? அப்படியா? அம்மா ஐயா, முதலாகவே பாண்டவரை கூட்டிக் கொண்டு சூரிய வனத்தில் சென்றாய். ஆமா. அப்படி வரும்போது பார்த்தால் அதவனாகிய சூரிய நாராயணன் வேண்டி, இறைவா, நான் எப்படி இந்த பாண்டவரை சஞ்சரிப்பேன், எப்படி பசியை தீர்ப்பேன் அப்படி என்று மனக்கோலத்திலே வேண்டினார் யாதவர சூரிய பகவானை. அப்போது யாதவனாகிய சூரிய பகவான் உன் முன்னே தோன்றி அச்சய பாத்திரம் வழங்கினார். அந்த அச்சய பாத்திரம் வழங்கி என்ன சொன்னார்? திரௌபதி, இந்த அச்சா பாத்திரத்துக்குள்ள அன்னபூரணி அம்மா குடியிருக்கிறாள். எப்படி? அன்னபூரணி அம்மன் குடியிருக்கிறாள். அந்த அன்னபூரணியாகப்பட்டவள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை சாதத்துக்கெல்லாம் உரிமைக்காரி. உண்மைதான். சரியா? நீ என்ன சாதம் நினைக்கிறாயோ அந்த அன்னமாகப்பட்டது இந்த அச்சா பாத்திரம் தருவாள். அதை எடுத்து சென்று பகிர்ந்து கொள் அப்படி சொல்லியிருந்தாய். அதை பகிர்ந்து கொள்ளப்பா. அப்படியா? தங்கள் சித்தம்படியே ஆகட்டும் என்றார். பாருங்கம்மா, வரக்கூடிய பாஞ்சாலி அச்சா பாத்திரம் ஏந்து வரா. இந்த அச்சா பாத்திரத்திலே தாயாரான அன்னபூரணி குடியிருக்கிறாள். இங்க பாருங்க, எங்க இல்லத்திலே அன்னத்துக்கு ஒருபோது பஞ்சம் வரக்கூடாது. சாப்பாட்டுக்கு ஒருபோது பஞ்சம் வரக்கூடாது. தாயே அன்னபூரணி, இந்த குடியிருக்காயில் உள்ள எங்களை காப்பாற்றுங்கள், இல்லத்தை காப்பாற்றுங்கள், பசிய தீருங்கள். மனதார முடிந்தா காணிக்க போடுங்க, இல்லைன்னா தொட்டு வணங்க, அதே உத்தமமாகும். சென்று வா. சென்று வந்து வியாச பார்க்கலாம். இன்னொரு நாளைக்கு போக மாட்டேன். போக இப்ப பார்த்தால் அர்ஜுன மகாராஜா ஆணாசை, பெண்ணாசை, மண்ணாசை, மலையாசை ஆக 5 ஆசை விரத்து ஓம் நமச்சிவாயம் என்ற பஞ்சாசரத்தை கையில் பிடித்து பரமனாகிய பாசுபாசனை பெற்று வருவேன் அப்படி என்று பார்ச்சவில் வருவார். ஆனால் வந்தால் பாருங்க, குடும்பத்துல கஷ்டம் இருப்பவர்கள் ஒருவரும் கிடையாது. பாருங்க, பிள்ளைகள் பிள்ளை பாக்கி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க, குடும்பத்துல பின்னி சூனியம் யாவல் அத்தனையும் இருக்கிறவங்க, அத வந்து பிள்ளைகள் சேமத்தோடு படிக்காதவங்க அனைவரும் வந்து இந்த அர்ஜுன பாதத்தை தொட்டு வணங்கி விட்டு, இறைவா, எங்களுக்கும் எங்க இல்லத்துக்கு என்ன கஷ்டம் இருக்குதோ சேர்ந்து வரவாங்க அப்படின்ற பாதத்தை பணிந்து விட்டு முடிந்தால் மயிலர்களை காணிக்கை செலுத்தலாம். அந்த மயில் கொடுக்க கூட காணிக்கப்பட்டது நீங்களே தவறு செய்யற மாதிரி முறை. நீங்க கம்பை ஏற முடியாது. அந்த அர்ஜுனன் கம்பை ஏறுகிறார். கைனால் இருக்கிற காணிக்கப்பட்டது உங்களுக்காக தவறு செய்யுமா? நம்பிக்கை இருக்கிறவர் செய்யலாம், நம்பாதவங்க உட்கார்ந்து இருக்கலாம். அர்ஜுனன் வந்து கதை தொடரும். அறிவியல் சபையர்களே,